ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் கரு உருவாக ஆரம்பிக்கிற சமயத்தில் பெண்களுடைய உடம்புல என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும், ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எப்போ இருந்து தெரிய ஆரம்பிக்கும், ஓவலேஷன் ஆன உடனே சிம்டம்ஸ் தெரிஞ்சிருமா, இல்லை பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே பாடியில் ஏதாவது சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்குமா இல்லை கொடுக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் பீரியட்ஸ் வரக்கூடிய சில நாட்கள் இருக்கும்போது வரக்கூடிய பேக் பெயினாக இருக்கட்டும், வயிற்று வலியாக இருக்கட்டும், இல்லை பிரெஸ்ட் பெயினாக இருக்கட்டும், இல்லை அது கூட சேர்ந்து டயர்னஸாக இருக்கட்டும், இது எல்லாம் ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸா இல்லை பீரியட்கான சிம்டம்ஸா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில். பொதுவாகவே கன்செப்ஷன் கரு உருவாகுதல் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும், ஓவலேஷன் டைமிங் அப்படிங்கிறது 2 பேருக்குமே வேறு வேறையாக இருக்கும். ரெகுலர் சைக்கிளாக இருக்கிறவங்களுக்கு பொதுவாக பீரியடான சில நாட்களுக்கு பிறகு தான் ஓவலேஷன் நடக்கும். அந்த நேரத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்டாக்டில் இருந்தாங்க அப்படின்னா கன்செப்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். அதாவது கரு உருவாகுதலுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஓவலேஷனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரியில் இருந்து எக் ரிலீஸ் ஆகிறது. அந்த எக்கை ஸ்போம் மீட் பண்ணணும். ஆனால் கான்டாக்ட் நடந்த உடனே ப்ரெக்னன்சி ஆகிட முடியாது. சிம்டம்ஸும் தெரிய ஆரம்பிக்காது. ஸ்போம் உள்ளே போய் எக்கை ரீச் பண்ண சில மணி நேரம் எடுத்துக்கும். சில நேரங்களில் யூட்ரஸில் அதாவது எண்டோமெட்ரியம் நல்லா இல்லை அப்படின்னா ஸ்போம் சர்வே ஆகாமலே போயிடும். அதாவது யூட்ரஸ் வழியாக, அதாவது கர்ப்பப்பை வழியாக ஸ்போம் உள்ளே போனால் தான் எக்கை போய் ரீச் பண்ண முடியும். அந்த ப்ராசஸே தடையாயிடும். அது எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உதாரணத்துக்கு இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், அதிக பாடி ஹீட்டாக இருக்கட்டும், ஒயிட் டிஸ்சார்ஜாக இருக்கட்டும், யூட்ரஸில் இரெக்ஷன் மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கூட இது எல்லாமே ஸ்போமை வீக் ஆக்கிடும். இதனால் கூட கன்செப்ஷன் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே தாண்டி ஸ்போம் போய் எக்கை ரீச் பண்ணாலுமே உடனே பேபி உருவாகாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஒரு டின்னி செல் தான் உருவாகும். அதுக்கப்புறம் அந்த செல் டிவைட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு செல் 2 செல்லாக மாறும். அதுக்கப்புறம் 4 செல்லாக ஆகும். இப்படியே மல்டிபிள்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பேபி பாயா இல்லை கேலா என்பதற்கான குரோமோசோம் கம்யூனிகேஷன் டிசைட் ஆகிடும். பெண்களிடம் இருந்து XX குரோமோசோம் இருக்கும். ஆண்களிடம் XY குரோமோசோம் இருக்கும். ஸ்போம் எந்த குரோமோசோமை கொண்டு வருதோ அதை பொறுத்து தான் குழந்தையின் ஜெண்டர், அதாவது அது ஆணா பெண்ணா அப்படின்னு அது டிசைட் ஆகும். இந்த ஃபெர்டிலைஸான எக் உடனே யூட்ரஸில் அட்டாச் ஆகாது. முதல்ல அது ஸ்லோலி ட்ராவல் பண்ணி யூட்ரஸ்குள்ளே வரும். அதுக்கப்புறம் யூட்ரஸ் லைனிங்கில் அட்டாச் ஆக ஒரு சில நாட்கள் எடுத்துக்கும். இதை தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கர்ப்பப்பையோட உள்ளே இருக்கக்கூடிய சாஃப்டான லைனிங்க்கு எண்டோமெட்ரியம் அப்படின்னு பேர். இந்த லைனிங் ஹெல்த்தியாக இருக்கணும். அதில் தான் எம்ப்ரியோ அட்டாச் ஆகி வளரவே ஆரம்பிக்கும். ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிற பெண்களுக்கு டாக்டர்ஸ் எண்டோமெட்ரியத்தோட திக்னஸ் செக் பண்ணுவாங்க. எம்ப்ரியோ யூட்ரஸில் ப்ராப்பர்லியாக அட்டாச் ஆக ஆரம்பித்த உடனே பாடியில் ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த SCG அப்படிங்கிற ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே அதிகரிக்கும். இந்த ஹார்மோன்ஸ் அதிகரிக்க பாடியில் சிம்டம்ஸும் தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா தெரிய ஆரம்பிக்கும். சில பெண்களுக்கு பீரியட் வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது உங்களுக்கு இப்போ பீரியட் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு பிரெஸ்ட் பெயின் ஒரு சிலருக்கு வரும். பிரெஸ்ட் டெண்டர்னஸ் இருக்கும். டயர்னஸ் டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. லைட்டாக ஸ்டொமச் கிராம்ஸ், வயிற்று வலி இருக்கும். பேக் பெயின் இருக்கட்டும், தலைவலி, நாய்ஸியா, வாமிட்டிங் ஃபீலிங் எல்லாருக்கும் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் எல்லாருக்குமே ஒரே மாதிரி சிம்டம்ஸ் இருக்காது. சிலருக்கு பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். சிலருக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் சிலருக்கு 2 மாதம் வரைக்கும் கூட பெரிய சேஞ்சஸ் தெரியாது.
இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஹார்மோன்ஸ் வந்து ஒவ்வொருடைய பாடியில் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்க பாடியை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் தெரிய வந்து ஆரம்பிக்கும். சிலருக்கு ஹார்மோன்ஸ் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கு சிம்டம்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். சிலருக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொருத்தவங்க பாடி பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ப்ரெக்னன்சியோட ப்ரெக்னன்சி ஆரம்ப காலத்தில் ப்ரொஜெஸ்டான் அப்படிங்கிற ஹார்மோன் தான் ரொம்பவே முக்கியம். இது எம்ப்ரியோவை வளர்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் பாடியில் நிறைய சேஞ்சஸ் வந்து க்ரியேட் பண்ணும். இந்த ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸாக இருந்தால் தான் ப்ரெக்னன்சி வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும். அதனால் சில பெண்களுக்கு ஸ்மெல் சென்சிட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். சில ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தாலே வந்து பிடிக்காது. சிலருக்கு அதிக தூக்கம் வரும். சிலருக்கு எக்ஸ்ட்ரீம் டைனஸ் வந்து இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 26வது நாள் ஆகுது, 27வது நாள் ஆகுது, இப்போ வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணலாமா, எனக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது, நான் வந்து ப்ரெக்னென்ட் தானே, எனக்கு வயிற்று வலி இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு பெஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட் டேட் தள்ளி போய் குறைஞ்சது நீங்கள் வந்து 5 days கழிச்சாவது டெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப இயர்லியாக டெஸ்ட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அன்னெசரியாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் கார்டிகோல் ஹார்மோன் வந்து அதிகரிக்கும். அது ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸை வந்து பாதிச்சிடும். ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் நேரத்தில் பாடிக்கு அதிக ஹீட் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக வந்து அதிக ஸ்பைசியான ஃபுட்ஸ், ஆயில் ஃபுட்ஸு, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, அன்னெசரி வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணாதீங்க. ஹெவி ஒர்க் பண்ணுறது, லேட் நைட் ஸ்லீப் வந்து இல்லாமல் இருக்கிறது, இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய பெண்களுக்கு வந்து இந்த டவுட் வந்து இருக்கும். சிக்கன் சாப்பிடலாமா, ட்ராவல் போகலாமா, ஆயில் பாத் எடுக்கலாமா அப்படின்னு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஓவலேஷனுக்கு முன்னாடி இருந்தால் நார்மல் ரொட்டீனே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஓவலேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருப்பது நல்லது. பீரியட் தள்ளி போய் ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹெவி ஒர்க் அவாய்ட் பண்ணுங்கள். அன்னெசரியாக மெடிசன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நீங்களே எந்த ஒரு மெடிசன்ஸுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பாடி ஹீட் அதிகரிக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறத குறைச்சிடுங்க. புதிய ஃபுட்ஸ் எதனா ட்ரை பண்ணுறீங்கன்னா அதை தயவு செஞ்சு எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. ப்ரெக்னன்சி பாசிட்டிவான உடனே டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கோங்க. அது வந்து பேபியோட ஹெல்த்தி டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ரெக்னன்சி ஆரம்ப காலத்தில் இந்த 3 மாதங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட் டைமஸ்டர் தான் ரொம்பவே முக்கியம். அதில் வந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்படி ஆகிடுமோ அந்த மாதிரி ஆகிடுமோ நீங்கள் வந்து நினச்சி கவலைப்படாதீங்க. அந்த 3 மாதங்கள் எப்படி இருந்தாலும் அது ஒரு புதிய உயிர் உருவாகுது அப்படின்னு ஒரு ஹாப்பியாக வந்து இருங்க. இந்த ஸ்டேஜில் தான், அதாவது 3 மாதங்களில் தான் பேபியோட ஆர்கனன்ஸ், ஹேண்ட்ஸ், லெக்ஸ், அப்புறம் வந்து ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே, அந்த கை கால்கள், தண்டவடம், இது எல்லாமே வந்து ஸ்லோலி வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதனால் பாடி கொடுக்குற சின்ன சின்ன சிம்டம்ஸை வந்து கவனிக்கிறது ரொம்பவே முக்கியம். எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்காது. அதனால் மற்றவர்களோட சிம்டம்ஸை வந்து கம்பேர் பண்ணிக்காமல், எனக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் இல்லையே, எனக்கு வந்து ப்ளீடிங் இல்லை, எனக்கு வந்து தலைவலி இல்லை, எனக்கு வாந்தி இல்லை, இந்த மாதிரி எல்லாம் மற்றவங்கள நினச்சி கம்பேர் பண்ணிக்காமல் உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் ஹாப்பியாக இருங்க. எல்லாருக்குமே வந்து எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை கொடுப்பேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.